ஹை காய்ஸ், டாப் 5 ஓப்பனிங் பவுலர்ஸ் கவுண்ட் ஆன் பார்த்துருவோம் இந்த வீடியோவில். சூப்பரான ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லா பக்கமும் இருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலர் இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம்னு எனக்குன்னு இல்லை, பட் நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ இன்ஜுரிஸ் வந்து அவங்க கேரி பண்ணுவாங்க, எவ்வளோ ஸ்ட்ரெஸ் அவங்க வந்து மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு. அந்த ரன்அப்பில் இருந்துமே அந்த ஸ்பீட் ரிகவரி இருந்தே சரி, அந்த ஒரு ஃபாஸ்ட் பவுலரும் வந்து அவங்களோட இன்ஜுரிஸ் நிறைய ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம கவுண்டனுக்குள்ளே போயிடலாம். 5th ரேட் பண்ணுற பவுலர் வந்து ஆக்சுவலி ரொம்ப டஃப் கால் தான், பிகாஸ் எல்லாமே செமையான பவுலர்ஸ், சூப்பரான பவுலர்ஸ் இருக்காங்க. பட் இவங்களை வந்து நான் ஸ்டாட்ஸ் வச்சு நான் ரேட் பண்ணியிருக்கேன். 5th பொசிஷனில் இருக்கிற பவுலர் வந்து இஷாந்த் சர்மா வந்து ஒரு அண்டர் ரேட்டடான பவுலர். அவர் வரப்பெல்லாம் கரெக்டாக ஒரு 2 விக்கெட்ஸ் எடுத்துகிட்டு வர மேக்ஸிமம் பவர் பிளேக்குள்ளே. ஸோ அந்த சீசன் எப்படி பண்ணுறாருன்னு பார்ப்போம். அவர் தான் என்னோடய 5th பொசிஷன். 4th ரேட் பண்ணுற பிளேயர் வந்து ககிசோ ரபாடா வந்து சூப்பரான பவுலர். அவர் நல்லா ஸ்ட்ரைக் பண்ணுறக்கூடிய எபிலிட்டி இருக்குது பவர் பிளேயில். பட் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பவர் பிளேயில் அவர் அவ்வளோ நல்லா பண்ணல. பட் விக்கெட்ஸுங்கிறது ஓகே, அவர் எடுத்திருக்காரு நல்லாவே, எல்லாருக்குமே நமக்கு தெரியும். 3rd ரேட் பண்ண பவுலர் வந்து சந்தீப் சர்மா வந்து எக்கனாமிக்கலாக போடுவார். டெத்துலேயும் சரி, மிடில் ஓவர்ஸும் சரி. எப்போல்லாம் அவர் நியூ பாலில் போட்டிருக்காரோ அப்போல்லாம் வந்து சூப்பராக வந்து ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காரு விக்கெட்ஸுக்கு. லாஸ்ட் இயரும் சரி, ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு சூப்பராகவே பவுல் பண்ணி கொடுத்தாரு. எப்போல்லாம் ஒரு பிரேக் த்ரூ வேணுமோ அப்போல்லாம் கரெக்டாக உள்ள வந்து விக்கெட்ஸ் எடுத்து கொடுப்பாரு சந்தீப் சர்மா. அந்த மாதிரி ஒரு பவுலர்ஸ் வந்து ரொம்பவே அண்டர் ரேட்டட். அவர் ஏன் இன்னும் இந்தியாவுக்கு நம்ம ஆடலைன்னு யாருக்குமே தெரியாது. பிகாஸ் அவர் அவ்வளோ அண்டர் ரேட்டடாக இருக்கார். ரொம்ப பழைய காலத்துலேருந்து ஆடிட்டுருக்காரு. பட் ரொம்ப ரேர் அவர் இந்தியன் டீமுக்கு ஆடினது. அண்ட் ஐபிஎல் வரப்போலாம் வந்து சான்ஸ் கிடைக்கிறப்பெல்லாம் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணி அவரை ப்ரூவ் பண்ணிட்டு போயிடுவார். 2-3 விக்கெட்ஸ் எடுத்து ஒரு ரிலையபிளான பவுலராக இருக்கார். ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு இந்த வருஷமும் இருப்பார்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட டாப் 5 பவுலர்ஸ் யாருன்னு. நீங்கள் யாரை வந்து ஃபஸ்ட்டில் ரேட் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள் கைஸ், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் 2nd ரேட் பண்ணுற பவுலர் வந்து ரொம்ப டஃப் கால் வந்து இது வந்து. நான் 2nd ரேட் பண்ணக்கூடிய பவுலர் வந்து ட்ரெண்ட் போல்ட் கிட்ட வந்து அவர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் ஃபுட்பால் ஆடிட்டு போயிட்டே இருப்பார். ஃபுட்பால் ஸ்கோர் தான் 3 for 3, 4 for 4ன்னு இருக்கும். நம்ம வந்து மேட்ச் ஆன் பண்ணோம் அப்படின்னா, என்னடா இது ஃபுட்பால் மேட்ச் எதுவும் தப்பாக நம்ம ஆன் பண்ணிட்டோமா அப்படின்னு நம்ம நினச்சி கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு அவர் பவுலிங் போடுவார். அந்த ஸ்விங்காக இருக்கட்டும், பேட்ஸ்மேனுக்கு எந்த சைட்லேருந்து பால் வருதுன்னே தெரியாது. கரெக்டாக அந்த ஆஃப் ஸ்டம்ப்லேருந்து இப்படி பாலை வெளியே எடுத்துகிட்டு போகிறதுலேருந்து, பாலை வந்து இன்ஸ்விங் பண்ணுறதுலேருந்து அவுட் ஸ்விங் வரைக்கும் பேட்ஸ்மேனுக்கு தலைவலி க்ரியேட் பண்ணுறதுல ஒரு நம்பர் 1 பவுல்னு சொல்லி ஆகணும் ட்ரெண்ட் போல்ட்டு. அவருக்கு இன்ஜுரி மட்டும்தான் ஒரே ஒரு கன்சர்ன், அது மட்டும் அவர் கிளியர் பண்ணிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சூப்பரான பவுலராக இருப்பார். ஸோ அதனால ட்ரெண்ட் போல்ட் வந்து 2nd ரேட் பண்ணுறேன். நம்பர் 1 பவுலர் வந்து புவனேஸ்வர் குமார். அவர் பவர் பிளேயில் மட்டுமே 72 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஓவரால் T20 கரியர்லேயே கரியர் பெஸ்ட்னு டாப் நம்பர் 1 பவுலர்ஸில் இவர் தான் இருக்கார். பவர் பிளேயில் அதிகமாக விக்கெட்ஸ் எடுத்ததில் நோ டவுட். ஆர்சிபிக்கு இந்த வருஷம் அவர் எப்படி பண்ணுறாருன்னு பார்ப்போம் பொறுத்திருந்து. ரீசெண்டாக நடந்த லோக்கல் மேட்சஸ் எல்லாத்துலேயுமே வந்து பயங்கரமாக விக்கெட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. நம்ம வந்து விராட் கோலியை தான் பார்த்துட்ருக்கோம் அந்த டெல்லி டீமுக்கு, ரஞ்சி டீமுக்கு ஆடுறத. பட் இதை யாருமே கவனிக்கல, ஒரு பக்கம் ஃபோக்கஸ் இல்லை. நிஜமாகவே அவர் சூப்பராக பவுலிங் போட்டுட்ருக்காரு. அந்த ஸ்விங் அண்ட் ப்ரிசைஸ் கண்ட்ரோலோட பவுலிங் சூப்பராக போட்டுட்ருக்காரு. அந்த ஸ்விங், இன் ஸ்விங், அவுட் ஸ்விங்னு மாற்றி போட்டு நல்லாவே விக்கெட்ஸ் எடுத்துகிட்ருக்காரு. பார்ப்போம் இந்த இயர் எப்படி போகிறாரு ஆர்சிபிக்குன்னு. உங்களோட டாப் 5 ஃபாஸ்ட் பவுலர்ஸை கமெண்ட் பண்ணுங்கள்.